இதுவே பெரிய ஒரு துணிச்சலான காரியம், சவாலான காரியம். இது சாதாரண விஷயம் இல்லை. எக்ஸிஸ்டன்ஷியலிசம் பெரிய கஷ்டமான சமாஜம். கம்ப்யூட்டர் அதில் வந்து இந்த புத்தகத்தை யார் டெடிகேட் பண்ணியிருக்காருனாங்க, அதுதான் விஷயம். இப்போ புத்தகம் நம்ம மற்றவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு என் நண்பர் விஜயகுமார் இன்டெலக்சுவல் ஆனஸ்டி. இன்னைக்கு பெரிய இன்டெலக்சுவல்ஸ்லாம் படிப்பா அவன் சைலண்ட் பிளேலிஸ்ட்டுங்கிறான், சத்தமடம் திருநவைங்கிறான். அப்படி இல்லாமல் ஒரு ஆனஸ்டா அவருக்கு இங்கே அது பெரிய விஷயம். அப்புறம் இதில் வந்து நான் ஒரு எக்ஸிபிஷன் பற்றி பேசுகிறேன். இது ஒரு 8 ஆசிரியர்களை பற்றி, தத்துவ ஞானிகளை பற்றி கொண்டிருக்காங்க. முருகன் பற்றி அதான் புரியும். அது ஒரு விஷயம் முடிச்சோம், அதே மனசு ரொம்ப வந்து சொல்லுவாங்க. சிமோன் டி போவார் பற்றி எழுதுறாரு. இது வந்து மேல் சுபாஷத்துடைய ஒரு அறிவுரையாக கூட நான் பார்க்குறேன். எனக்கு சிமோன் டி போவார் இல்லைன்னா சாத்திரம் இல்லை. பேசுறது ரொம்ப ஈஸி. எழுதும்போது சொன்ன மாதிரி அதுலேயே பிரச்சனை, இதுலேயே ஓர்மைன்னா அது ஒரு பொடியாகத்தான் நான் அதை வைத்தேன். அது ஏனென்றால் அது ஒரு கொஞ்சம் டீச் ஆஃப் ஆன்மீகம். அது இது அவர் பேசின 2 விஷயம் கொஞ்சம் நுணுக்கமாக பயில வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் ஒரு 10 நிமிடங்கள் பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் அதிகமாக பேசக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடோடு இருக்குது. ஏனென்றால் இருத்தலையை பொறுத்து 2 நாள் வகுப்படுத்தும். இறையியல் கல்லூரியில் வைத்து நடத்தின அந்த வகுப்புகளை நான் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 120 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வழங்கப்படுகிற தேவதையார் ஒரு பெரிய உருளைக்கல்லை எடுத்துக்கிட்டு மலை மேலே போய் குன்றின் மீது வைத்து ஊற்றி விட்டணும், கீழே வந்துடும். திரும்பி இறங்கி வந்து அதுக்கு மேலே வைக்கணும், கீழே வந்துடும். இதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். இதிலிருந்து விமோசனமே கிடையாது. மனித வாழ்க்கையும் கூட அப்படித்தான் அமைந்திருந்தது. அன்பார்ச்சுனேட்லி எல்லாருமே வந்து ஏதோ வந்து திரும்பி திரும்பி ரொட்டேஷனாக செய்துட்டே இருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது வாழ்க்கையாக இருக்கலாம், தொழிற்சங்க வாழ்க்கை கூட அப்படித்தான் ஆகிவிட்டது. இது போகிறோம், மேலே போகிறோம், திருப்பி ஆஃபீஸ் வரோம், வீட்டுக்கு வரோம். இது இப்படியே ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு எல்லாமே அப்படி ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இந்த வாழ்வின் பொருள் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. எதற்காக நான் இங்கே இருக்கிறேன், எதற்காக இந்த வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் தான் இருத்தலியல்வாதிகள் அவ்வப்போது இறங்கி இருக்கிறார்கள். அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக ஒன்றும் இல்லை. எங்கெங்கே அவருக்கு அவனுக்கு தோன்றிய அந்த வேதனைகளையே, வலிகளை, அவங்க புரிதல்களை வந்து ஒரு பிரமாதமாக பண்ணியிருக்கிறார். இந்திய மெய்யியல் பரப்பிலும் இது நடந்திருக்கிறது. ஆனால் வந்து அவங்க அவுட் ஆஃப் ஃபிலாசபைஸ். அதுதான் நான் பார்க்குறேன். வெஸ்டர்னர்ஸ் கிட்ட என்ன ஒரு பெரிய ஒரு டெக்னிக் என்னன்னாக்கா, அவங்களால வந்து ஒரு கான்செப்டுவலைஸ் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து ஃபார்முலேட் பண்ணுறது. நம்ம வந்து அரும்பெரும் கருத்துக்களை தூக்கிட்டு போயிடுவோம். நமக்கு வந்து அதை உட்காந்து ஒழுங்குபடுத்தி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொடுக்க தெரியாது. அவன் அதை ஒரு பிரம்மாண்டமான ஒரு தியரியை கன்செப்ட் பண்ணுவான். நம்ம ஊரில் பெரிய தியரியை கூட கேஷுவலாக வாழ்க்கை எடுத்துட்டு போயிடுவோம். இங்கே வந்து ஒரு ஆன்மீக பரப்பில் வந்து நிறைய அனுபவங்கள் பதிவாகின்றன. அதை நான் படிக்கும்போது தான் வந்து எனக்கு இன்னும் பலவிதமான தெளிவு கிடைக்கும். 1980 நான் 79 என்னுடைய எம்ஏ பிலாசபி முடிக்கிறேன். அப்போ எக்ஸிஸ்டன்சியலிசமும் ஜே கிருஷ்ணமூர்த்தியும் என்னை வந்து கெடுக்கிறார். வாத்தியார்கள் சொல்லிக் கொடுத்துல, வாத்தியார் சொல்லிக் கொடுத்தவங்க புரியாது, சமயத்தில் தான் புரியும். அதுவும் நான் படித்தது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ். ஸோ எங்களுக்கு வந்து நண்பர்களுடன் நேரத்தை பொழுதுபோக்குவது என்பது, குறிப்பாக பெண் நண்பர்கள் இருப்பாங்க. அதனால் வந்து அப்படியே நாங்கள் பார்த்து ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்படி சில விஷயங்கள் விவாதிப்பது இல்லை. கிருஷ்ணமூர்த்தி அப்போ வந்துகிட்டே இருப்பார். இயர்லி ஒன்ஸ் வருவார். எல்லாம் நாங்கள் எல்லாமே உட்காந்துருப்போம்.
பாதி புரியும் பாதி புரியாது. ஆனால் அது பத்திக்கிச்சு. அப்போ தான் 81 வந்து சாத்தன் இறந்து போகிறார். நான் மதுரை கல்லூரி வேலைக்கு போகிறேன். தாத்தா இறந்து போகிறார். நம்ம தமிழில் வந்து இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப உருட்டி பிறகு எழுதுவது நம்ம ஜே சிறப்பு ஜான் ஜேக்கப் இறந்து விட்டான் அப்படின்னு அவர் வந்து சாத்தனை தான் குறிப்பிட்டதாக நினச்சிக்கிறார்.